அப்படி அப்படி கோயில மலைச்சு போட்டு அப்படி ஏக்கா சம்பந்தாச்சு எப்படி புட்டு போட்டுற பூதாவி நாயே அடக்கல நாயே அரண்மனை நாயே ஏடா ஒரு 7-8 வச்சுக்கிறாங்க மாத்திரம் கெண்டைப்பா தெளிவா சொல்றா தேவாங்க போறது நண்பா மகாராஜா கொம்பா மற்றவர்கள் பேசுவது போல எங்க வெக்கத்தக்க வேளாங்கூடம் பேசாது அப்படியே உரித்து உரித்து விடுவேன் உரித்து விடுவேன் கடம் நீங்கதான் சொன்ன பச்சாவளிக்கு கடவுளுக்கு கூப்பிட்டுக்கிறாங்களா உன்னை தலைகளாக கட்டி ஆடாக கட்டி தோலா உரித்து விடுவேன் சொல்லுங்க 8 மாசம் ஆகுது. எனக்கு ஒரு சந்தாக்குங்க. என்ன இங்க ஏன் இந்த அடி அடிக்கிறீங்கன்னா அடிக்கிறேன்னா வீட்டுல எங்க அக்கால எந்த அடி சகலையான மாமனா மாமா வந்து மாமா மச்சான் அடிக்கிற நீ தானே சொன்ன ஒன்ன புண்ட அடிக்காத கண்டார ஒழிட்டு போய் அடிக்காதான் இரு கொஞ்ச நேரம் யாரடா சொல்ற அவன சொன்னங்க இங்க பாரு மத்தவங்கிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசாத என்னது இது அது பூடு ஏய் குழல் குழல் வாயில விட்டுரு அதுதான் மலையாள படம் கம்மியா பாங்க அதிகமா பார்க்க கூடாது எதுக்கு வாயில விடுறதுக்கு அதுதான் என்ன வாயில விடுறத பாக்குறாரு எங்க நிக்கிறோம் யார் இடத்துல பேசுறது தெரியாம நிக்கிறோம் இருக்கிறாய் ஏன் பச்சை வேலைக்கு முன்னாடி தான் நிக்கிறோம் அது எனக்கு தெரியாதா நீங்க தான் எங்க நிக்கிறோம் நீங்களா ஏய் மற்றவங்க பேசுவது போல என்னது வெக்கத்தக்க பேச வேண்டாம் நான் உன்னை மறுக்கவா இல்லை சரி சரி அம்மா அதாவது இந்த தமிழ்நாடு வந்திருக்கிறது நான் யார் நீ யார் என்னை யார் என்று கவனித்தாய் சொன்னால் தெரியுங்க அப்படியா அதற்கு முன்பதாக நாட்டுக்கு நாடு மகா நாடு பேரும் புகழ சிறந்த அழகிற முன்னகரம் பொன்னகரம் பாதி சொல்ல மாட்டியா சம்பளம் வாங்கல சம்பளம் நானே சொல்லிவிட்டு என்ன புண்டைக்கு வேஷம் போட்டுட்டு வந்த அது மட்டும் இல்ல சம்பளம் எவன்டா கொடுக்குறது கேன புண்டை சம்பளம் இல்லைங்க நீங்க ஆத்தா கொடுப்பாடா ஆத்தா கொடுப்பாடா வீட்டுல பாரு உண்டு ஆமா ஏய் நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன் என்னங்க இது 8 மாசத்துக்கு முன்னாடி இதே மாதிரி தான் சம்பளம் எவன்டா உனக்கு கொடுப்பான்னு சொல்லி சொன்னேன் அதே மாதிரி எண்ணி 2வது மாசமே பட்டுட்டோம் பட்டுட்டீங்க சரி சரி அதனால சம்பளத்தை பத்தி பேசாத மத்த யாரு எதை வேணாலும் பேசு ஏன் காலையில சம்பளம் வாங்காத போவேன் வேணாண்டா ஆளுக்கு முன்ன வண்டி கூட்டி போறேன் பாருங்கடா பாக்கலாம் நண்பா நாட்டுக்கு நாடு பெருமூல பொன்னாடு நகரத்தின் பெயர் என்ன தெரியும் தெரியாதா எனக்கு தெரியாது எனக்கும் தெரியாது அப்ப போல வாங்க போலாம் அதே ஜெகல போய் தண்ணி குடிச்சிட்டு வந்தீங்கதானே எனக்கு தெரியும் அப்பயாவத்துல போறப்ப
என்னடா ஊர் இது? சுண்ட மேட்டூர் கோய்சேரிப்பட்டி. கோஷாரிப்பட்டி பச்சையம்மன் திருக்கோவில் ஸ்தலம் என்றால் நம்மளை போல நாடுகள் இருக்கலாம். ஒரு சொந்தமான தாய்த்திராடாகும். இந்த தாய்த்திராட்டிலே வாசம் செய்யக்கூடிய ஆண்களாக பிறந்த அப்பன்மார்களும் அரும்பெரும் தாய்மாதர்கள் அரும்பெரும் தாய்மாதர்கள் தான் எவற்றை மக்கள் அலைபால் காட்சி அளிக்கிறார். அடிச்சுட்டு போயிடுச்சு. ஏன் எதற்காக எதை முன்னிட்டு? இது அமாவாசை திதியை முன்னிட்டு ஒரு 20 சதுர நாட்டியம். எத்தனாவது மாதம்? 45வது மாதம். அகிலாண்ட நாயகி உலகமெல்லாம் வருவபிக்கக்கூடிய கோஷாரிப்பட்டி பச்சையம்மனுடைய அதாவது அமாவாசை திதியை முன்னிட்டு 45வது நாள் திதியை முன்னிட்டு இன்றைக்கு தெருக்கூத்து நாடகம். அப்படி இருந்தாலும் இன்னைக்கு வைத்திருக்கக்கூடிய நாடகம் என்ன? இன்னைக்குதான் சேமன் ஆமா சண்டை. அதுல நான் என்ன வேஷம், நீ என்ன வேஷம்? நீ சேமன் கருத்தோடைய இல்ல வேற அர்ஜுனன் தபசு. அது நேத்து நேத்து அர்ஜுன் தமிழிலே சொல்றீங்க. அர்ஜுன் ஆகப்பட்டவன் அதாவது தமிழிலே வேடம் தரித்து 96 அடி அதாவது 96 அடி செப்பு கம்பம் ஏறுவார். சரி, அந்த கம்பம் எங்கடா? அங்க இருக்குது பாருங்க. எது? 90 அடி செப்பு கம்பம். 90 அடி செப்பு கம்பத்துக்கு மேல ஏறி அதாவது அர்ஜுன் ஆகப்பட்டவர் பிடித்து தவம் செய்யக்கூடிய தவக்கம்பி. எதை பிடிச்சிட்டு? தவக்கம்பி. தவக்கம்பி தெளிவா பேசுங்க. அது இருக்கணும்ல? அது எங்க இருக்குது? அது மேலே தான் இருக்குது. எத்தனை? எத்தனை? ஒண்ணு. ஏய் கம்பிங்க மேல அங்க ஒண்ணு இருக்கும். இந்த கம்பத்துல எத்தனை இருக்குது? இதுல நான் 3க்குங்க. 3. ஆமா, இதுல எந்த கம்பியை பிடிச்சு தவம் செய்வது? இதுல வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறதே விட்டுருங்க. அந்த நடுவுலயே அந்த கடைசியில இருக்குதுல்ல, சரி, 2 கை 2 புடிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே கொம்மாளம் டாப்ல அடிச்சு வரும். ஆறடா சொல்ற? அதுவும் இல்லையா? பின்னாடி எங்க என்ன சொன்னோன்னு அவனுக்கும் அப்பனா ஒரே இல்ல, அது வேற. நண்பா, இன்றைக்கு வைத்திருக்கக்கூடிய நாடகம் மின்னலியால் சிவன் பூஜை அதாவது சுந்தரி கல்யாணம். அப்படியா? ஆமாங்க, சொல்லிட்டா? சொல்லிருங்க. அதாவது ஸ்ரீ மகாபாரதத்தில் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய அபிமன்யு சுந்தரி திருமணம் இன்னைக்கு வச்சிருக்கிற நாடகம்டா. இன்னைக்கா? அத்தை சொன்னீங்களா? சொல்லிருங்க. அத்தா சொல்லுங்க. ஒரு குடும்ப சித்திரம், குடும்ப சரித்திரம். ஆமா, சரிங்க. சம்பள புராணத்தில் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய கருவாட்டு நாடகம். கருவாட்டு நாடகம் உண்மைதான். இல்லையெனில் ஒரு குடும்ப சித்திரம், இல்லையெனில் வீரசிகாமணி பட்டாபிஷேகம். வீரசிகாமணி பட்டாபிஷேகம். உண்மைதான். சரி சரி. இந்த நாடகத்திலே நான் வந்தபடி தெரியுமா? என்னுடைய பெயரோ சுப்பண்ண சுவாமி என்று தெரிவிக்கலாம். சுப்பண்ண சாமிக்கு சுப்பண்ண சாமியாக இருந்தாலும் பெற்றாங்களே. போய் கேட்டாயே ஒரு கேள்வி. என்ன கோயங்கம்மானா? அப்ப கேட்ட புத்தி என்னடா?
அப்படி தப்பா தான் இதுமா கேட்டேன். நண்பா ஓய் 10 மாதம் 10 மாதம் 300 நாள் 3000 லட்சம் நாடி பாடா மகனே வருங்கால இளவரசே கல்கண்டே தேனே கள்ளமுதை என்று சொல்லி என்னை பெற்றாலே என் தாய் நான் குடியிருந்த கோவில் அது எம்ஜிஆர் படம். அன்னையோர் ஆலயம் அது ரஜினி இது. பெற்றால் பிள்ளையா சிவாஜி. என்னடே படத்து பேர் எடா கட்டிட்டு இருக்கிறான். நீங்க தான் சொன்ன மண்ண புண்டை. என்னுடைய தாயும் அவனை சொன்னங்க. அவன் தான் பின்னாடி சிக்னல் பண்றான். இங்க பாரு என்னை பத்தி உனக்கு என்ன தெரியல. என்கிட்ட வாங்க முடியாமையே ஒருத்தந்த செட்டை விட்டே ஓடி போனான். அப்ப அவரே அவ்வளவு பெரிய ஆளா? ஆமா அதே லண்டன் புடிச்சு அவரை பொண்ணை பாரு. யாரடா சொல்ற? அவனைங்க ஞாபகம் சொல்லாங்க. நண்பா என்னை பெற்றவாத சொந்த தாய் கால்ரா காலையில கொங்கநாதத்தை எடுத்துறேன். கால்ரா தாயாளி. யாருக்கு கால்ரா? கால்ரா போய் கொரோனா வந்துருச்சு. கோயில ஓட்ட கால்ரா. ஏடா கால கூட தங்க வைக்கிற? வைக்கிறத நீ வந்து நினைச்சிட்டு நொல்ல கண்ணு புண்டியா நீ. சரி வீடு தவறுதான். என்னை பெற்றவாத சுமந்த என் தாயோ வளையாபதி. வளையாபதி. என் தந்தையார் வளையாபதி. தாயாரோ வளையாபதி, தந்தையாரோ வளையாமன்னன். வளையாமன்னன். சரிங்க நண்பா அப்படி வளையாபதிக்கும் வளையாமன்னனுக்கும் நீங்கள் எத்தனை பேர் பிறந்தீங்க? எத்தனை பேர் பிறந்தோம்? எத்தனை பேருங்க? நண்பா கூடி பிறந்த அதாவது அண்ணன் தம்பிகள் என்ன சஞ்சிதா செல்வராஜ் தம்பதிக்கு கூடி பிறந்தோம் எத்தனை பேரு? எத்தனை பேரு? அதாவது மும்மூர்த்தி தேவரை போல நாங்க 3 ராஜாக்கள் பிறந்தோம். மும்மூர்த்தி தேவரை போல 3 பேர் ஒண்ணா பிறந்தீங்க. உண்மைதான். யார் யாருங்க? யார் தெரியுமா? முதலாவதாக என் அண்ணனாகப்பட்டவர் அப்பண்ண சுவாமி. முதலாவதாக அப்பண்ண சாமி. உண்மைதான். இரண்டாவதாக உப்பண்ண சுவாமி. குப்பண்ண சாமி. உண்மைதான். மூன்றாவதாக நானோ சுப்பண்ண சுவாமி. மூன்றாவதாக நீங்க சுப்பண்ண சாமி. உண்மைதான். நாங்கள் 3 பிறந்திருந்தாலும் நண்பா என் தாயோ வளையாபதி. சரி. அதாவது தந்தையோ வளையாமன்னன் என்று சொன்னல்லவா? நாங்கள் 5 சிறு வயதிலே அறியாத குழந்தை பருவத்திலே எனக்கு என்ன நடந்தது தெரியுமா? நண்பா நான் 5 சிறு வயது அறியாத குழந்தை பருவம். நான் கொஞ்சம் சிறு வயது நான் குழந்தை பருவத்தில் இருக்கும் பொழுது என் தாயும் தந்தையும் எங்களை விட்டு அதாவது அறியா பாலர்களாக இருக்கும் பொழுது என் தாயும் தந்தையும் மாண்டு மடிந்து போனார். மாட்டு மடிந்து விட்டார். சரி சரிங்க நண்பா அப்படி தாயும் தந்தையும் மாண்டு மடிந்தனால என் அண்ணனாகப்பட்ட அப்பண்ண சுவாமி, அண்ணன்னு சொல்லக்கூடாது,
அதாவது பெற்ற பிள்ளைய ஒரு தகப்பனார் எப்படி வளர்த்துவார், அதாவது தோல் மீதும் துடை மீது எடுத்து போட்டு அவ்வளவு பாங்கா வளர்த்தினார். உண்மைதான். என் அண்ணியோ என்னை பெற்ற பிள்ளை போல, சரிங்க, பெற்ற பிள்ளை போல பால் வருவா, அன்னம் வருவா, அதாவது சாதம் வருவா ஊட்டி என்ன பாங்கோட வளர்த்துனாங்க. சரி, ஏனென்றால் என் தாய் தந்தையும் இருந்த குறையே தெரியாம நீங்கள் அவ்வளவு சிறப்பாக வளர்த்தினார். அப்படி இருந்தாலும் எனக்கு தினந்தோறும் என்ன வேலை, அதாவது பாடசாலை சென்று விட்டு பாடசாலையில் இருந்து அரண்மனைக்கு போன உடனே எங்க அண்ணனும் எங்களுடைய அண்ணியும் பார்த்து அவருடைய பாதத்தை வணங்குவது என்னுடைய வேலை. அப்படி இருந்தாலும் இன்று அண்ணனை பார்க்க வேண்டும். போகலாமா?